நமக்கு முக்கியமா என்னென்னலாம் நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா நமக்கு வந்து இந்த பெர்ஜி மேனுவல் கிளாசிபிகேஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினாவது என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்குறாங்க. சரிங்களா? ஆக்சுவலா வந்து நமக்கு கேட்டிருக்கிறது 1994 பிரகாரம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெர்ஜி மேனுவல் கிளாசிபிகேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரி, இதுல நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்டீரியா, அதே மாதிரி மோட்டாலிட்டி ஃபிளஜெல்லா எப்படி இருக்கு, அதே மாதிரி ஃபிளஜெல்லா அண்ட் பைலி, growth and nutrition of the growth curve, அதே மாதிரி ஸ்டெரிலைசேஷன் டெக்னிக்ஸ், கல்ச்சர் மீடியா, ஸ்டெய்னிங் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மெத்தடை தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன், இது ரெண்டுலையுமே நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்டக்ஷன் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு வந்து பாக்டீரியா பேஜில் நடக்கக்கூடியதான் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு ஜின்டர் அண்ட் லெடர்பர்க் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் கிரிப்த், கான்ஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் லெடர்பர்க் அண்ட் டாட்டம். இது என்னென்ன நமக்கு பாக்டீரியா வருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு வந்துரும்போது மட்டும் பேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துக்கும். வேற என்னதுல நம்ம பார்க்கணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், அதே மாதிரி மீள உருவாக்குதல், பயோ ரெமிடைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட், இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். சரிங்களா? அதனால வந்து இது நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு பெர்ஜி மேனுவல் பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1923 இருந்து 94 வரைக்கும் இவர் வாழ்ந்த காலம் மொத்தம் ஒரு 9 எடிஷன் என்ன பண்றாரு அப்படின்னா கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 1923 ஒரு வேல்யூம், அப்புறம் 7th எடிஷன் வந்து 1957 ஒரு வேல்யூமா என்ன பண்றாரு அப்படின்னா பப்ளிஷ் பண்றாரு. ஸோ இதுல பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் என்ன பண்ணலாம்னா இதை இந்த கிளாசிபிகேஷன் எப்படி கேட்கலாம். பொதுவா எதுக்காக இந்த கிளாசிபிகேஷன்ல முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பெர்ஜி மேனுவல் determinative of the bacteriology provide the identification scheme, identification of bacteria, அதே மாதிரி பைலோஜெனடிக் இன்ஃபர்மேஷன், ஒரு பாக்டீரியாவுடைய மரபு ரீதியான பண்புகள் என்னென்ன இருக்கு பாக்டீரியாவுக்கும் ஆர்கியா அதுக்கெல்லாம், அப்புறம் RNA சீக்வன்சிங், மார்பாலஜிக்கல் டிஃபரன்ஸ், ஸ்டெய்னிங், இப்போ பாசிட்டிவ்னா ஒன்று ஏற்றுக்கும், நெகட்டிவ்னா ஒன்று ஏற்றுக்கும். ஸோ அதுக்கான பயோகெமிக்கல் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெர்ஜி மேனுவல் கிளாசிபிகேஷன் பேஸ் பண்ணி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இதுல முக்கியமா நமக்கு வந்து 4 வேல்யூம் நமக்கு வந்து லாஸ்ட் நமக்கு வந்து 2019 நினைக்கிறேன் அந்த டிஆர்பி எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுலதான் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எந்த வேல்யூம்ல வந்து நமக்கு இந்த ஃபர்மிகூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா வேல்யூம் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, அதே மாதிரி வேல்யூம் 2 என்ன அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, வேல்யூம் 3ல இருக்கக்கூடியது இது ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் பாருங்க. சாரி, இது பாசிட்டிவ், வேல்யூம் 1ல இருக்கிறது நெகட்டிவ், வேல்யூம் 2ல இருக்கிறது பாசிட்டிவ். ஓகேங்களா? இது ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்ப இது மைனஸ், இது பிளஸ். வேல்யூம் 3ல இருக்கக்கூடியது தான் ஆர்கி பாக்டீரியா, வேல்யூம் 3ல இருக்கக்கூடியது ஆர்கி பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, அதே மாதிரி ரிமைனிங் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியால இதுல வந்துருது. அதே மாதிரி வேல்யூம் 4ல இருக்கக்கூடியது ஆக்டினோமைசிஸ். ஸோ இது ஈஸியா நமக்கு என்ன பண்ணலாம் கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. கிராம் நெகட்டிவ், கிராம் பாசிட்டிவ், அதுக்கப்புறம் தேர்ட் வேல்யூல வரக்கூடியது ஆர்கி பாக்டீரியம், சைனோ பாக்டீரியம் எல்லாம் வந்துருது. 4th பொறுத்த வரைக்கும் நமக்கு சிம்பிளா ஆக்டினோமைசிஸ் என்ன பண்றாரு அப்படின்னா இதை வந்து கொண்டு வர்றாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு திரும்பவும் கொஸ்டின் கேட்கலாம், கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை பார்த்து வச்சுங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஃபர்மிகூட்ஸ், இதுதான் கேட்ட கொஸ்டின். ஆக்சுவலா வந்து வேல்யூம் 3 அப்படிங்கிறதுல தான் நமக்கு என்ன வருதுன்னா இந்த ஆர்கி பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, ரிமைனிங் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா எல்லாமே வருது. ஸோ இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. நமக்கு ஃபர்மிகூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது கேட்டிருக்காங்க, ஆர்கி பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா பேஸ் பண்ணி இருக்கிறத பார்த்துங்க. அடுத்தது ஆக்டினோமைசிஸ் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடியது எல்லாமே இந்த மொலிகூட்ஸ், அசிடோபாக்டர், ஃபிப்ரோ பாக்டீரியா, இதெல்லாம் வந்து நமக்கு என்னன்னா கேட்கக்கூடியது. அதே மாதிரி வேல்யூம் 1ல பாருங்க ஆர்கியா
and the deeply branching phototrophic bacteria ஒளி சேர்க்கை செய்யக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கு. அதுக்கப்புறம் வேல்யூம் 5 என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்பவும் கொண்டு வர்றாங்க. அதாவது 2012ல ஆக்டினோபாக்டீரியம் அப்படிங்கிறத கொண்டு வந்து இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்தது 4 1989 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்றாங்க, ஒரு இன்னொரு எடிசனை போட்டு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வெளியிடுறாரு. சரிங்களா? ஆக்சுவலா அவருடைய லைஃப் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வேலையை செய்யறாங்க. ஆக்சுவலா அவரு வெளியிட்டது எது அப்படின்னா இதுதான். சரிங்களா? இவரை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவரு அவருடைய கான்செப்ட் இவ்வளவுதான். இது மட்டும் தான் அவரு சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கிறவங்க வந்து இந்த கிளாசிபிகேஷனை கொஞ்சம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. மொத்தம் எத்தனை வேல்யூமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு 5 வேல்யூமா கொண்டு வந்திருக்காங்க. அவர் 4 வேல்யூமா வெளியிட்டதை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 5 வேல்யூமா நமக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிறத பார்த்துக்குங்க. இந்த உள்ளக்குள்ள கிளாசிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்பைரோகிட்ஸ்னா என்னென்ன வரும், என்ன பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் கேட்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த தடவை நான் உங்களுக்கு அந்த சென்டர்ல வச்ச டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்ஜி மேனுவல் கிளாசிபிகேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 6-7 கொஸ்டின் பக்கம் எடுத்திருந்தேன். இது மட்டுமே நமக்கு வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா எடுத்திருந்தேன். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் எடுத்திருந்தேன். அதனால கண்டிப்பா பெர்ஜி மேனுவல்ல இருந்து நம்ம எந்த கொஸ்டின் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டினாவது நம்ம ஒன்னு கம்பல்சரி. சரிங்களா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு கொஸ்டின் நீங்க கம்பல்சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல எதிர்பார்க்கலாம் பெர்ஜி மேனுவல்ல கிளாசிபிகேஷன்ல. சரிங்களா? இது எதுக்காக கொண்டு வந்தாங்க, என்ன கான்செப்ட் அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியம். பெர்ஜி கிளாசிபிகேஷன் அது நம்ம பார்க்கக்கூடியது எந்த வருஷம்னு கேட்பாங்க. நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது ஆக்சுவலா 1994 பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பெர்ஜி மேனுவல் கிளாசிபிகேஷன் 1994 பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவங்க எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். அவங்க கிட்ட அந்த டைம்ல 1994 இருந்தா கேட்பாங்க. இல்லைன்னா நார்மலா இருக்கக்கூடிய பெர்ஜி மேனுவல் கிளாசிபிகேஷன் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கேட்டுருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை இருக்கிறதே நம்ம ஃபுல்லாவே பார்த்து வச்சுக்கணும். ஸோ அது முக்கியமான ஒண்ணு. இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா பெர்ஜி மேனுவல் கிளாசிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவர் பொதுவா வந்து பைலோஜெனட்டிக் கிளாசிபிகேஷன், அதாவது மரபு ரீதியான பண்புகளுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்து அவரு பிரிக்கிறார். சரிங்களா? அது ஒண்ணு முக்கியமா நமக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம். மரபு ரீதியான பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் பிரிக்கிறார். சரிங்களா? இதுல நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியது. அடுத்தது இந்த வேல்யூம் 1ல என்னென்னலாம் பீசஸ் வரும் அப்படிங்கறத கொடுத்துருக்கு. டொமைன் ஆர்கியா இதுல வந்து என்னென்ன பீசஸ் வரும், என்னென்ன கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா தெர்மோபீலிக், அதாவது டெம்பரேச்சர் அதிகமா இருக்கக்கூடியது, ஹைப்பர் தெர்மோபீலிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அளவுக்கு அதிகமான டெம்பரேச்சர் இதுலயும் வாழக்கூடிய ஒரு சில பாக்டீரியா, அதுதான் வந்து ஆர்கி பாக்டீரியா. ஆர்கி பாக்டீரியானாலே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், எந்த ஒரு வகையான ஒரு நிலையா இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா வாழக்கூடிய கண்டிஷன் என்ன பண்ணும் நமக்கு இந்த ஆர்கி பாக்டீரியாவில் இருக்கும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணிதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இதுல ஹாலோபிலிக் மெத்தனோஜெனிக் பாக்டீரியா, மீத்தேன் நமக்கு வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், இதுக்கு பேர் தான் மெத்தனோஜெனிக்ஸ் பாக்டீரியா. ஸோ இதெல்லாம் எதுல வருதுன்னா ஆர்கி பாக்டீரியாவில் வருது. ஹாலோ பாக்டீரியம், தெர்மோகாக்கஸ், இது எல்லாமே வரக்கூடியது வந்து நமக்கு ஆர்கினாலே பழமையான அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி லோ டெம்பரேச்சர்ல வாழக்கூடிய ஒரு நமக்கு வந்து பாக்டீரியா சல்போலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது லோ டெம்பரேச்சர்ல வாழக்கூடியது. தெர்மோபுரோட்டலஸ், டிசல்போர்ஸ். இப்போ நம்ம இது கேட்கலாம். சல்போலஸ்ங்கிறது இதுல வாழுது அப்படின்னா லோ டெம்பரேச்சர்ல வாழக்கூடிய ஒரு பாக்டீரியாவுக்கு பேரு தான் சல்போலஸ். இதை பார்த்து வச்சுக்கங்க. இது கேட்க வாய்ப்பு இருக்கு.
அடுத்தது வேல்யூம் 2 பொறுத்த வரைக்கும் எது குறிக்குதுன்னா கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பாக்டீரியா. கிராம் 2 பொறுத்த வரைக்கும் கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பாக்டீரியா. இதுலயே வந்து நமக்கு என்னென்னலாம் பாக்டீரியா எக்ஸாம்பிள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். பொதுவாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல வந்து நமக்கு மொத்தம் 5 கிளாஸா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு குரூப் ஆஃப் பீசிஸ் வந்து நமக்கு வருது. ஓகேங்களா? இது உங்களுக்கு நான் கொஞ்சம் டீப்பாவே என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா அந்த டேபிளே மொத்தமா எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால நீங்க பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த இடத்துல என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. ஸோ வேல்யூம் 2 அப்படின்னா கிராம் நெகட்டிவ் டைப்ல பேஸ் பண்ணிருக்கக்கூடிய பாக்டீரியாக்கெல்லாம் கிராம் 2ல வருது. சரிங்களா? இது வந்து நம்ம எந்த இதுக்கு எடுத்திருக்கிறோங்கிறத பாத்துங்க. ஆக்சுவலா நான் எடுத்திருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருந்தது அவர் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த இது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 1994ல மாடிஃபைட் பண்ண கிளாசிபிகேஷன். சரிங்களா? அதுதான் என்ன பண்ணுதுன்னா இப்ப கொடுத்துருக்கிறது. எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அப்ப இதுல இந்த பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு வந்து கிராம் நெகட்டிவ் தான் நமக்கு என்ன வருதுன்னா செகண்ட் வேல்யூம்ல வருது. ஸோ அதை பார்த்து வச்சுங்க. அடுத்து வேல்யூம் 3ல தான் நமக்கு வந்து இது மாற்றம் கிடையாது. இது பர்மிக்யூட்ஸ் வருது. இதுல பொறுத்த வரைக்கும் லோ கோனை அண்ட் சைட்டோசின். இது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. சரிங்களா? இதை வந்து நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா கிளாஸ்ட்ரீடியா, மொலிக்யூல்ஸ், அதே மாதிரி நமக்கு மைக்கோபிளாஸ்மா, ஸ்பீரோபிளாஸ்மான்னு என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதையும் பார்த்து வச்சுக்கங்க. ஏன்னா கண்டிப்பா நமக்கு கேட்கும்போது அவங்க எந்த கிளாசிபிகேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்கிறது நமக்கு ஏன்னா 94 கொடுத்துருக்கு. அப்போ 94ங்கும் போது அதோட சிலபஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அதை தான் பார்த்தாகும். அதனால ரெண்டையுமே என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா இதுல பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டுல இருந்து எது வேணா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாசிபிகேஷன் கேட்கலாம். 1994 பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 35 குரூப் ஆஃப் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் கிளாசிஃபைடு பாக்டீரியா வந்து 1994 பிரகாரம் எத்தனை குரூப் அப்படின்னா 35 குரூப். இதுல வந்து மேஜர் கேட்டகரியா 4 இதை பிரிச்சிருக்காங்க. 4 மேஜர் கேட்டகரியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து என்னென்னலாம் கேரக்டர் எடுத்துக்கிறாங்கன்னா கிராம் சாயம், கிராம்ஸ் அதாவது ஸ்டெய்னிங் மெத்தட், பினோடைபிக் கேரக்டர், ஸ்டெய்னிங் மெத்தடு, செல் மார்பாலஜி அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன். அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க செய்யிருக்காங்க. ஸோ இதுல வேற என்ன நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இது வந்து எப்படி பொதுவா நாளா இவங்க ஈஸியா பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 35 இதுல 4 கேட்டகரி இந்த மாதிரி 4ஆ பிரிச்சுக்கிறாங்க. 4ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதுக்கு எழுதிக்கங்க அப்படியே. இது 1, இது 2, இது 3. நான் ரொம்ப டீப்பா இருக்கிறது சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஆர்கியா மற்றும் கிளைத்த ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா. ஆர்கியா மற்றும் கிளைத்த ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா. ஆர்கியா மற்றும் கிளைத்த ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா இதுல இருக்கிறது 1ல. இதுலதான் நமக்கு என்ன வரும்னா ஸ்பைரோகிட்ஸ் வருது. ஸ்பைரோகிட்ஸ். ஓகேங்களா? இது உங்களுக்கு நான் அப்படியே அனுப்புறேன். இது என்ன பண்ணுங்க அப்படின்னா 1994 பிரகாரம் பேசிக்கா அவங்க என்ன கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கங்க. ஒருவேளை டீப்பா அவங்க போறாங்கனாலும் அதை உள்ள இருக்கிறத பார்த்துக்கங்க.
இதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுறேன். நான் சொல்லிட்டு அனுப்பி விட்டுறேன். அப்புறமா என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாக உட்காந்து எழுதிக்கங்க. நான் என்ன இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். இதில் வந்து அவர் என்ன பண்ணுறாங்க, 4 இதாக பிரிச்சுக்கிறாங்க. ஆர்கியா, அதே மாதிரி போட்டோட்ராபிக். இதில் தான் வந்து ஸ்பைரோகிட்ஸ் வருது. அதுக்கப்புறம் சல்ஃபர் ரெடியூசிங் பாக்டீரியா வருது. இதில் தான் வந்து சல்ஃபர் ரெடியூசிங் பாக்டீரியா வருது. ரிகார்டிட்டிஸ், அப்புறம் கிளாமிடிஸ், இது எல்லாமே இதில் வருது. சரிங்களா? இந்த மாதிரி பிரித்து 4ஆக பிரித்து எழுதிக்கணும். இந்த மாதிரி 4ஆக பிரித்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் எழுதிக்கணும். அடுத்தது இந்த 2வதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோட்டியோ பாக்டீரியான்னு எழுதிங்க. 2வது இருக்கிறது புரோட்டியோ பாக்டீரியா. 2வது இருக்கிறது புரோட்டியோ பாக்டீரியா. புரோட்டியோ பாக்டீரியா 2வது இருக்கிறது புரோட்டியோ பாக்டீரியா. இதுல இருக்கிறது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா கிராம் நெகட்டிவ் டைப்ங்கிறாங்க. அடுத்தது இங்க இருக்கக்கூடியது 3rd இருக்கக்கூடியது லோ சைட்டோசின் இருக்கக்கூடிய கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. லோ குவானைன் சைட்டோசின் இருக்கக்கூடிய கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பாக்டீரியா. ஸோ இதுல என்னென்னலாம் வருது அப்படின்னா பேசில்லஸ், லாக்டோபேசில்லஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் வருது. அடுத்து 4th இருக்கிறது தான் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. இதுல வந்து குவானைன் சைட்டோசின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையா ரேஞ்சா இருக்கும். இது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. ஸோ இதுல வரக்கூடியது என்னென்ன அப்படின்னா ஆக்டினோமைசிஸ், ஸ்ட்ரெப்டோமைசிஸ், கரினி பாக்டீரியா. சரிங்களா? இவ்வளோ பெருசா லென்த்தா இருக்கிறத உங்களுக்கு நான் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஷார்ட்டா இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இதை பார்த்துருங்க. ஸோ பெர்ஜி மெனல் கிளாசிபிகேஷன் இதற்காக மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, இதை ஃபுல்லாவே பார்த்து வச்சுங்க. அடுத்தது ஒரு பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் ஒரு என்டையர் ஸ்ட்ரக்சர். ஸோ என்டையர் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு என்னென்னலாம் முக்கியமான பார்ட் இருக்கு அப்படின்னா இதுல வந்து நமக்கு பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வந்து நமக்கு முக்கியமான ஒரு பகுதி. இங்க பிளாஸ்மிட்டே காணும், நானே கொடுப்பேன். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ. இதுதான் என்ன பண்ணுன்னா பாக்டீரியாவுக்கு தேவையான ஒரு இம்யூனிட்டி பவர். சரிங்களா? பாக்டீரியாவுக்கு தேவையான ஒரு இம்யூனிட்டி பவர் என்ன நமக்கு அப்படின்னா பாக்டீரியோசின் அப்படின்னு சொல்லக்கூடியதை உற்பத்தி செய்யும். எதை உற்பத்தி பண்ணுது? பாக்டீரியோசின் அப்படின்னு சொல்லக்கூடியதை உற்பத்தி பண்ணுது. பிளாஸ்மிட்னு சொல்லக்கூடியது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ. இட் இஸ் ஃபவுண்ட் இன் இன்னர் பார்ட் ஆஃப் த பாக்டீரியா. இது என்ன பண்ணுன்னா மொத்த பாக்டீரியாவும் அழிஞ்சாலும் கூட அதனால தனித்து வாழக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதனாலதான் நம்ம இதை என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு சில இன்சுலின் மாதிரி இருக்கக்கூடியது தயாரிக்கக்கூடிய டெக்னாலஜியில் என்ன பண்ணுறோம்னா பயோடெக்னாலஜிக்கல் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆர்என்ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இங்கே இருக்கும் அப்படின்னா 70S அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்என்ஏ வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? அப்புறம் கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ், ஏன்னா இதெல்லாம் ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம். தனக்கு தேவையான உணவை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா மற்றவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கும். ஏன்னா 3 டைப் இருக்குங்க. அதாவது சாப்ரோபேட்டிக் இருக்கு, பாராசைட்டிக் இருக்கு, இதே மாதிரி சிம்பியாட்டிக் லைஃப் சைக்கிள் இருக்கு. இது நமக்கு 2011 ஃபங்கை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி மீசோசோம் முக்கியமான ஒன்று. சரிங்களா? இதுதான் வந்து ரிசம்பிள் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய வேலை செய்யும். பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருசம பிளவு அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை செய்யும். செல்வால் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா 2ஆ பிரிச்சுக்கலாம். கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ஆ பிரிச்சுக்கலாம். அப்ப கிராம் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் 3 லேயரா இருக்கும். பெப்டிடோகிளைகான், முராமிக் ஆசிட்,
மியூகோபெப்டைட். கிராம் பாசிட்டிவ்னா ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கும். அதாவது டெக்கோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதில் அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்ததுல ஃப்ளஜெல்லா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃப்ளஜெல்லா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலையை மொட்டைல். ஃப்ளஜெல்லா இருந்தால் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மூவ் ஆகும், இல்லைன்னா அது என்ன ஆகாதுன்னா மூவ் ஆகாது. ஃப்ளஜெல்லா பொறுத்த வரைக்கும் கிராம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து உள்ள இருக்கக்கூடிய ரிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வகைப்படுத்தலாம். சரிங்களா? அப்போ அந்த ரிங்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. இப்போ ரிங்கை பேஸ் பண்ணி கேட்கும் பொழுது ஆக்சுவலாக வந்து கிராம் நெகட்டிவ்னா எஸ்எம் ரிங் மட்டும்தான் இருக்கும். கிராம் பாசிட்டிவ்னா இல்லை, கிராம் நெகட்டிவ்ல 4 இருக்கும். கிராம் நெகட்டிவ்ல 4 இருக்கும், பாசிட்டிவ்ல மட்டும் 2 மட்டும் இருக்கும். கரெக்டுங்களா தப்புங்களா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டுங்களா? ஓகே. அப்ப நெகட்டிவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ரிங்ஸ் இருக்குன்னா 4 ரிங் இருக்கு. அதாவது எல்பி அவுட்டர், எஸ்எம் இன்னர், இந்த மாதிரி எத்தனை ரிங் இருக்கும்? 4 ரிங் அரேஞ்ச் ஆயிருக்கும். எல்பின்னா அவுட்டர், எஸ்எம்னா இன்னர். இதே கிராம் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல பொறுத்த வரைக்கும் எஸ்எம் ரிங் மட்டும், இன்னர் ரிங் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணுனா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஃப்ளஜெல்லாவோட முக்கியமான வேலை என்னன்னா மொட்டைல், நகரக்கூடியது. இப்ப அடுத்தது இங்க இருக்கக்கூடியது பாருங்க, இந்த பகுதிக்கு பேரு பைலி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பைலியில 2 விதமான பைலி இருக்குங்க. ஒன்னு லாங் பைலி, ஒன்னு ஷார்ட் பைலி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்னா 2 இருக்கும். இதுல செக்ஸ் பைலி யாரு அப்படின்னா லாங் பைலிக்கு பேரு தான் செக்ஸ் பைலி. 2013ல கேட்ட கொஸ்டின். லாங் பைலிக்கு பேரு தான் செக்ஸ் பைலி. ஸ்மால் பைலி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா காஞ்சுகேஷன், அந்த இணைதலுக்கு என்ன பண்ணக்கூடியதுன்னா ஈடுபடக்கூடியதுதான் நமக்கு வந்து அந்த எழுத்து தன்னோட அட்டாச் பண்ணிக்கிறது. காஞ்சுகேஷன் கூட சொல்லக்கூடாது இந்த இடத்துல, காஞ்சுகேஷன் சொல்லக்கூடிய தப்பு. அதாவது அட்டாச், ஏன்னா காஞ்சுகேஷன் போயிட்டா நீங்க லாங் ஃபைலிக்கு வந்துடும். ஸோ லாங் ஃபைலி தான் நம்ம என்ன பண்ணணும் செக்ஸ் ஃபைலின்னு சொல்லணும். ஷார்ட் ஃபைலியை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன வேலை செய்யுது அட்டாச். ஓகேங்களா? இதுல 2 இருக்கும் நமக்கு. ஒருத்தர் வந்து இப்ப இது வந்து எஃப் பிளஸ், இது மைனஸ். இவரு தான் டோனர். இவரு தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து இங்க இருந்து இங்க கொடுப்பார். இது எப்பயுமே இது எம்டியா இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டரை வந்து பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ இந்த கான்ஜுகேஷன் டியூப் வழியா என்ன பண்ணும் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்சிங் டு ஒன், ஒரு செல் வந்து இன்னொரு செல்லுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பக்கம் எக்ஸ்சேஞ்சிங் ஆகுது. சரிங்களா? இந்த ப்ராசஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க நடக்கும். இதுக்கு பேரு தான் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். ஸோ வேற இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி என்சைம், அதுதான் வந்து நமக்கு இந்த மீசோசோம்ல பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதெல்லாம். வேற இதுல இம்பார்ட்டன்ட் என்ன, நியூக்ளியாய்டு கேட்கலாம். நியூக்ளியாய்டு கேட்டாங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியோலஸ் இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் ஆப்சென்ட். ஹிஸ்டோன் புரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க இருக்காது. இந்த குரோமாட்டின் வலை பின்னல் இந்த மாதிரிலாம் அமைப்புல எதுவுமே இருக்காது. சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இதை நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியது. ஸோ பாக்டீரியா பத்தி ஸ்டடி பண்ணக்கூடியதுக்கு என்ன பேருன்னா பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாக்டீரியா. பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதோட ஹேபிட் அப்படின்னா எல்லா விதமான இடத்துலயும் நமக்கு என்னது அப்படின்னா வாழக்கூடிய கண்டிஷன் இருக்கு. மொத்தமா இதோட லைஃப் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் 3 லைஃப் சைக்கிள் இருக்குங்க. என்ன லைஃப் சைக்கிள்னு கேட்டாங்கன்னா ஒன்று வந்து நமக்கு சிம்பியாட்டிக், அப்புறம் பாராசைட்டிக், அதுக்கப்புறம் சாப்ரோபைட்டிக். இந்த மாதிரி 3 லைஃப் சைக்கிள் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இதுல அரேஞ்ச் ஆயிருக்கு. 3மே பங்கையில் இருக்கும், பாக்டீரியாவில் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இருக்கும். இப்போ இதை நமக்கு என்ன பண்ணலாம், இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். ஏரோபிக் பாக்டீரியா, எனரோபிக் பாக்டீரியா, இந்த மாதிரி எல்லா விதமான கான்செப்டுமே நமக்கு என்ன பண்ணணும்னா இருக்கும். அடுத்து ஃப்ளஜெல்லா பேஸ் பண்ணி இப்பதான் பார்த்தோம். ஃப்ளஜெல்லாவில் பொறுத்த வரைக்கும் முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நகரக்கூடிய அப்படிங்கிற வேலையை தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது செய்யும். மொட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடியது. ஸோ ஃப்ளஜெல்லா அப்படின்னால ரெஸ்பான்சிபிள் ஃபார் மொட்டைல். அதே மாதிரி ஃபைலி பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்ஸ் ஃபைலி, லாங் ஃபைலி, இதுதான் வந்து கான்ஜுகேஷனுக்கு முக்கியமான ஒன்று. லாங்
கான்ஜுகேஷன் நமக்கு என்ன அப்படின்னா லாங் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஸ் ஃபைலி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அவுட்டர் மோஸ்ட்ல வந்து செல்வால சூழ்ந்து இருக்கக்கூடிய அடுக்குக்கு என்ன பேர் அப்படின்னா கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடுக்கு. ஆக்சுவலா இதுல கிளைகோகேலிக்ஸ் பார்ட் வரும், அது நம்ம எங்க சொல்லலாம் நினைக்கிறேன். இதுல கிளைகோகேலிக்ஸ கொடுக்கல. கிளைகோகேலிக்ஸோட வேலை என்னன்னு கேட்பாங்க. கிளைகோகேலிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் மேல போய் உட்காருதுன்னா அதோட சர்ஃபேஸ்ல ஒட்டிக்கும், ஒரு மாதிரி வளவளப்பான பொருளா இருக்கும். அதான் வந்து கிளைகோகேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பல்லு, ஒரு சில தாவர பகுதிகள் இதுல ஒட்டக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் கிளைகோகேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி ஸ்கூல் வந்து நமக்கு கிராம் பாசிட்டிவ் நெகட்டிவ் உடைய டிஃபரன்சியேஷன் பேஸ் பண்ணியிருப்பாங்க. அது லாஸ்ட் இயரே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால நமக்கு டிஃபரன்சியேஷன் பேஸ் பண்ணியிருக்கிறதும் பார்த்துக்கணும். கம்பல்சரி நீங்க ஃபங்கை வைரஸ் டெஸ்ட் எழுதும் போது ஸ்கூல் புக்கும் நீங்க படிச்சுட்டு தான் எழுதணும். ஆல்ரெடி நான் ஸ்கூல் புக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். ஸ்கூல் புக்கை நீங்க தரவா இருக்கணும். ஒரு சின்ன பாயிண்ட் கூட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை படிச்சா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த பேசிக்கே நமக்கு ஐடியா தெரியும். ஓகேங்களா? அப்ப நம்ம எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்க. இப்ப இது வந்து ஒரு ஃபங்கைல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் மைசீலியம், அதாவது 3 டைப் ஆஃப் மைசீலியம் ஃபார்ம் ஆகும். பிரைமரி மைசீலியம், செகண்டரி மைசீலியம், ட்ரெசரி மைசீலியம். சொல்லுங்க பார்க்கலாம். முதல்நிலை மைசீலியம் வந்து எப்படி என்ன ஃபார்ம் ஆகும், எப்படி இருக்கும்? மோனோகாரியாட்டிக்கா டைகாரியாட்டிக்கா? மோனோகாரியாட்டிக்கா. எங்க டைகாரியாட்டிக்னு பார்த்த மாதிரி இருக்கு. அது எனக்கு ஸ்கூல் புக்ல செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கரெக்ட் தாங்களா அது? ஓகே சரி. இந்த செகண்டரி மைசீலியம் எதை உருவாக்குதுங்க, என்ன ஃபார்மேஷன் பண்ணும்? ஏதோ ஒன்று உருவாக்குமே. இல்ல இல்ல, க்ரோசர் ஃபார்மேஷன் வந்து ரைசைட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இது எதை ஃபார்ம் பண்ணா ரைசைட்ஸ் ஃபார்ம். இதுதான் நமக்கு என்ன பண்ணும், அதாவது ஃப்ரூட்டிங் பாடியை வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். ஃப்ரூட்டிங் பாடியை உருவாக்குறது எதுனா இதுதான். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் நமக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்ல நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்க என்ன பண்ணணும், பியூர் சயின்ஸ் புக்கை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா தரவு பண்ணணும். சரிங்களா? இந்த கொஷின் எடுக்கிறதுக்காக பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் நிறைய நமக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொஷின் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நம்ம திரும்பவும் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நிறைய நமக்கு கண்ணில் பட்டது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம்னா கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியது. சரி, அடுத்தது கேப்சூல், புரோத்திகா. இந்த செல்வால் பொறுத்த வரைக்கும் நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஆஃப் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, எக்ஸாம்பிள் ஆஃப் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா என்னென்னலாம் எக்ஸாம்பிள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஈகோலை கேட்பாங்க. ஈகோலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பாக்டீரியா. மைக்கோபிளாஸ்மா என்னதுங்க, பாசிட்டிவா நெகட்டிவ்ங்களா? மைக்கோபிளாஸ்மா என்ன டைப்ல வரும், பாசிட்டிவ் டைப்ல வருங்களா நெகட்டிவ் டைப்ல வருங்களா? மைக்கோபிளாஸ்மா நெகட்டிவ் டைப். ஆக்டினோபாக்டீரியா அப்படிங்கிறது கிராம் பாசிட்டிவ் டைப்ல வரக்கூடியது. ஸோ அதெல்லாம் நமக்கு முக்கியமா பேசிக்ல இருக்கக்கூடியது. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கிராம் பாசிட்டிவோட செல்வால் எதனால் ஆனது, நெகட்டிவோட செல்வால் எதனால் ஆனது. போரின் கேட்பாங்க. போரின் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து அந்த பெப்டிடோகிளைகான் இந்த மாதிரி செல் மெம்பரைன் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி துளைக்கு பேர் தான் போரின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பொதுவா போரின் அப்படிங்கிறது நியூக்ளியோலஸ் இருந்தாலும் அதுல என்ன பண்ணும், நமக்கு இந்த மாதிரி போரின் அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்கும். அதுதான் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் த ப்ராசஸ் முக்கியமான ஒண்ணு. அடுத்தது பாசிட்டிவ் நெகட்டிவ். இதை வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிறத பாத்துங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அது என்னென்ன நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத.
அடுத்தது மோனோகாக்கஸ், டிப்ளோகாக்கஸ், ஸ்டெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மோனோனா சிங்கிள், டிப்ளோனா டபுள், ஸ்டெப்டோனா செயின், ஸ்டெப்பைலோனா கொத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுங்க. மோனோனா ஒன்று மட்டும் என்ன பண்ணுன்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். டிப்ளோனா 2 இருக்கும். ஸ்டெப்டோ அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செயின் மாதிரி, இந்த மாதிரி செயின் மாதிரி இருக்கும். ஸ்டெப்பைலோ இது ஆக்சுவலா வந்து நமக்கு irregular க்ளூஸ்டர், ஒரு கொத்தா இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கொத்தா அரேஞ்ச் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டெப்பைலோகாக்கஸ். என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு கொஸ்டின் கேட்குற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டைப் ஆஃப் ஃப்ளஜெல்லா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? டைப் ஆஃப் ஃப்ளஜெல்லா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இதை பார்த்து வச்சுங்க. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பாருங்க. கிளாஸ்ட்ரிடியம் எல்லாம் எதுல வருது அப்படின்னா இது ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா. அதே மாதிரி நமக்கு ரெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் தொழிற்சாலையில வந்து இது யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் கேட்கலாம். பேசில்ஸ் இது எல்லாமே கிராம் பாசிட்டிவ்ல வரக்கூடியது. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈகோலை, சால்மோனல்லா, சிஜில்லா, நெசாரியா, கிளப்சில்லா, புரோட்டியஸ், சூடோமோனஸ், என்ட்ரோஃபேக்டர், சிட்ரோஃபேக்டர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து எதுல வருதுன்னா கிராம் நெகட்டிவ் டைப்ல வரக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துங்க. எக்ஸோடாக்சின், எண்டோடாக்சின். எண்டோடாக்சின் யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. எண்டோடாக்சின் பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் டைப் பாக்டீரியா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் ஒன்ஸ் ஃபுல்லாவே என்ன பண்ணும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். அடுத்து ஏரோபிக் பாக்டீரியா. கட்டாயமா என்ன வேணும்? ஆக்சிஜன் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஏரோபிக் பாக்டீரியா. எக்ஸாம்பிள் சூடோமோனாஸ் ஆர்ஜினோசா, நொகாடியா, மைக்கோபாக்டீரியா. ஃபேக்கல்டேட்டிவ்னா நிலை மாறும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சிஜன் இருந்தால் ஆக்சிஜன் எடுத்துக்கும், ஆக்சிஜன் இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நிலை மாறும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோலை. சரிங்களா? நார்மலா இருக்கிற வரைக்கும் இருக்கும். நீங்க ஃபுல்லா சாப்பிட்டீங்க, ஒன்றும் வயிற்றுல இடமே இல்லை அப்படின்னா அதனால என்ன பண்ண முடியாது? சுவாசிக்க முடியாது. சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் பத்தாது. உடனே என்ன பண்ணணும்? நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஈகோலை கார்பன் டை ஆக்சைடை எடுக்க ஆரம்பிச்சிடும். எடுத்துருச்சுன்னா உடம்புல என்ன பண்ணும்? நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாச்சுன்னா கேஸ் ஃபார்ம் ஆயிரும் அதிகமா. இது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுங்க. ஏனரோபிக் பாக்டீரியா. சரிங்களா? காற்றற்ற சூழ்நிலையில வாழக்கூடிய பாக்டீரியா. இதுக்கு எக்ஸாம்பிள் கிளாஸ்ட்ரிடியம், கேம்பேலோபாக்டர், லிசரியா, பைபிடோபாக்டீரியம், பாக்டீரியாஸ் இதெல்லாம் வந்து காற்றற்ற சூழ்நிலையில வாழக்கூடியது. சைக்ரோ அப்படின்னா குளிர் இந்த நிலையில் வாழக்கூடிய பாக்டீரியா. குளிர் அதாவது 15 டிகிரி செல்சியஸுக்கு பிலோ அந்த மாதிரி வாழக்கூடிய பாக்டீரியா. சரிங்களா? கிரைசோ பாக்டீரியம், சைக்ரோபாக்டர், புளோரோமோனாஸ் இது எல்லாமே நமக்கு சைக்ரோபைலஸ். மீசோஃபில்ஸ், தெர்மோபைலஸ். டெம்பரேச்சர் அதிகமான டெம்பரேச்சர்ல வாழக்கூடிய ஒரு சில பாக்டீரியாக்கள் பாருங்க. அதிகமா இருக்கிறதுலே வந்து ஜியோமா பாசோனி அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 122 டிகிரி செல்சியஸ்ல வாழக்கூடியது. ஹை டெம்பரேச்சர்ல வாழக்கூடியது ஜியோ ஜிம்மா பார்போசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஃப்ளஜெல்லா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஃப்ளஜெல்லா பேஸ் பண்ணி நல்லா பார்த்து வச்சுங்க. அந்த அடிக்கடி நமக்கு அந்த லோபோட்ரைகஸ்ல தான் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால அந்த லோபோட்ரைகஸ் பேஸ் பண்ணி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு ஃப்ளஜெல்லா எப்படி இருக்குன்னா ஏட்ரைகஸ்னா ஒன்று மட்டும், மோனானா இங்க ஒரு ஏட்ரைகஸ்னா ஆப்சென்ட், மோனானா ஒரு சிங்கிள் ஃப்ளஜெல்லா மட்டும். ஆம்பிட்ரைகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் புக்ல ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி செபலோட்ரைகஸ் அப்படின்னா பஞ்ச் ஆஃப் ஃப்ளஜெல்லா இன் போத் சைடு. பெரிட்ரைகஸ்னா சுத்தியும் இருக்கக்கூடியது. இது லோபோட்ரைகஸ் அப்படின்னா பஞ்ச் ஆஃப் ஃப்ளஜெல்லா இன் சிங்கிள் சைடு. இந்த மாதிரி என்ன பண்ணும்? அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் முக்கியம். ஏட்ரைகஸ்க்கு, மோனோட்ரைகஸ்க்கு. ஆல்ரெடி நமக்கு பெரிட்ரைகஸ்க்கான எக்ஸாம்பிள் ஒரு டிஆர்பி எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஈகோலை தான் பெரிட்ரைகஸ்க்கு எக்ஸாம்பிள், அதாவது சுற்றுக்கசை இலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆம்பிட்ரைகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நைட்ரசோமோனாஸ் கேட்கலாம். ஆம்பிட்ரைகஸ் அப்படின்னா நைட்ரசோமோனாஸ். மோனோனா சிங்கிள் மட்டும் இருக்கக்கூடியது. இதுல லோபோட்ரைகஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் ஹெலிகோபாக்டர் பைலோரி. இது நம்ம கேட்க வாய்ப்பு இருக்கு.
ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த ஃப்ளஜெல்லா பேஸ் பண்ணி கேட்கக்கூடியது. நமக்கு ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்தே ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இது எந்த வகையான பாக்டீரியா அப்படின்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, டயக்ராம் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது முக்கியமாக நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். சரிங்களா? அதை வந்து ஆட்டோட்ராபிக்னா தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை தானே என்ன பண்ணிக்கும், போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் என்ன பேர் அப்படின்னா, இது வந்து நமக்கு போட்டோட்ராபிக் பாக்டீரியா. அதாவது சைனோபாக்டீரியா, நாஸ்டாக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டோட்ராபிக். சல்ஃபர் பாக்டீரியா, நான் சல்ஃபர் பாக்டீரியா, கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா இதெல்லாம் வந்து தனக்கு தேவையான உணவை தானே உற்பத்தி பண்ணிக்கும். இது ஹீமோட்ராபிக்னா வேதி நகர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. வேதி தூண்டல் அந்த ப்ராசஸ் மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை எடுத்துக்கும். பாருங்க எக்ஸாம்பிள், சல்ஃபர் பாக்டீரியா பிகியோட்டோவா தயோத்ரிக்ஸ். ஹைட்ரஜன் பாக்டீரியானா நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோஃபாக்டர். ஹைட்ரஜன் ஆக்சைடைஸ் பாக்டீரியானா பைலோரி ஹைட்ரோஜென்பர். இதெல்லாம் பார்த்து வச்சுங்க, இதெல்லாம் எக்ஸாம்பிள். அயன் பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் தயோபேசிலஸ், ஃப்ராக்சிடென்ஸ். இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ மெயினாக நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. அடுத்து பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இருக்கக்கூடியது அப்படியே ரெண்டாக நமக்கு என்ன பண்ணலாம், பிளவுறது. எப்போ நமக்கு இந்த மாதிரி நடக்கும்னா இது வந்து நமக்கு அன்ஃபேவரபிள் கண்டிஷனை பார்த்தா நமக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து நடக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்துங்க. அடுத்து கொனிடியா ஃபார்மேஷன். கொனிடியா ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் கொனிடியா அப்படின்னு சொல்லக்கூடியது உடலோட பகுதியில் இந்த மாதிரி உடல் இருக்குதுன்னா இப்படி நுனி பகுதி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கொனிடியா அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாக்கும். இந்த ஸ்போர்களுக்கு பேர் தான் கொனிடியோ ஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பட்டிங் அப்படின்னா மொட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது வந்து பெஸ்ட் ஃபங்கைல வந்து ஈஸ்ட் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரோடோ மைக்ரோபியம், ஹைப்போ மைக்ரோபியம் எல்லாமே பட்டிங் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள். எண்டோஸ்போர் இது வந்து பொதுவா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா எண்டோஸ்போர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். தடித்த உரை, அதாவது ஒரு கடினமான சூழ்நிலையும் போது என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணுக்குள்ள போய் புதைஞ்சிரும். அதுக்கு பேர் தான் எண்டோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா 1928ல் ஃப்ரெட்ரிக் கிரித். என்ன பாக்டீரியான்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. சரிங்களா? ஆக்சுவலா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃப்ரெட்ரிக் கிரித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மவுஸ் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய ஸ்டெயின் வந்து எஸ்டெயின் அப்படின்னா ஸ்மூத் அப்படின்னு அர்த்தம். ஸ்மூத் அப்படின்னா இது ஆக்சுவலா பாய்சன். இது எதுல இருந்து பிரிச்சு எடுத்திருக்காங்க, டிப்ளோகாக்கஸ் நிமோனியாங்கிற பாக்டீரியா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. டிப்ளோகாக்கஸ் நிமோனியான்னு சொல்லலாம், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியான்னு சொல்லலாம், எதுல இருந்து வேணா பிரிச்சு எடுத்துக்கலாம். ஆனா ஸ்மூத் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா பாய்சன். ரஃப் அப்படின்னா இது வந்து பாய்சன் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஸ்மூத் டைப்பை வந்து எலிக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது இது இறந்துருது. திரும்ப ஆர் டைப்பை நம்ம இன்ஜெக்ட் பண்றோம், இது நான் வைரலண்ட். இந்த மவுஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உயிரோட இருக்கு. திரும்ப என்ன பண்றோம், நம்ம இந்த எஸ் டைப்பை மட்டும் நல்லா கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வைக்கும் போது மவுஸுக்கு இன்ஜெக்ட் பண்ணா இந்த பாக்டீரியா பூரா இறந்துருச்சு. சரிங்களா? அப்ப அதனால என்ன ஆகல அப்படின்னா பாதிப்பு ஏற்படையல. இப்ப என்ன பண்றோம், நாம இந்த ஆர் டைப்பையும் கொதிக்க வச்சு இறந்து போன பாக்டீரியா இருக்குது இல்லைங்களா, அதோட எஸ் டைப்பை என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ண உடனே என்ன பண்ணுதுன்னா இதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாமே ஆர் டைப்புக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை இன்ஜெக்ட் பண்ண உடனே என்ன ஆகுது, இந்த மவுஸ் வந்து இறந்துருது. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. அடுத்து கான்ஜுகேஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கேட்ட கொஸ்டின் எப்போ கேட்டிருந்தாங்கன்னா 16 17 சம்திங் இதில் கேட்டிருந்தாங்க. இதில் லெடர்பர்க் அண்ட் டாட்டம் இது கண்டுபிடிச்சது. எதில் கண்டுபிடிச்சாங்கன்னா ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடியதான் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை கேட்டிருப்பாங்க. பாருங்க, இதுதான் வந்து F+, இது F- அப்படின்னா இது எம்டி. உள்ளுக்குள்ள வந்து எந்த ஜெனட்டிக் மெட்டீரியலும் இதுல இருக்காது. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ஜுகேஷன் டியூப் வழியா வந்து இங்க சேஞ்ச் பண்ணும். அப்ப எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு இது தனியா வாழும், இது தனியா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உயிர் வாழும். சரிங்களா? இது ஆக்சுவலா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் மாதிரியே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரும். கான்ஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அப்படின்னா பெசிடியோமைசிட்ஸ்ல தான் நமக்கு இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நடக்கும். கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் பெசிடியோமைசிட்ஸ். அடுத்து டிரான்ஸ்டக்ஷன்.
அதாவது ஒரு பேஜ் வைரஸ் இது மூலியமா நடக்கக்கூடியதா நமக்கு என்ன அப்படின்னா டிரான்ஸ்டக்ஷன். இதை கண்டுபிடித்தது ஜிண்டர் அண்ட் லெடர்பர்க் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிற மெத்தடை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் நமக்கு முக்கியமான ஒன்று தான். எந்த பாக்டீரியா அப்படின்னா சால்மோனெல்லா டைப்புமூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாக்கள் மூலியமா இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுல இருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா